வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே vs ஆர்சிபி மோதும் போட்டியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு? இன்று போட்டி துவங்கும் முன்பு போட்டியின் ரிசல்ட்டை இப்போதே கூறிய ஏஏக்கள். யாருக்கு வெற்றி? அதாவது ஐபிஎல் திருவிழாவானது இன்று முதல் கோலாகலமாக தொடங்குகிறது. ஐபிஎல் 2024 ஆண்டுக்கான சீசன் முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி அணிகள் மோத உள்ளது. பெரிதும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கும் இந்த போட்டியானது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற உள்ளது. முதல் போட்டி என்பதால் வண்ணமயமான தொடக்க விழாவுக்கு பின்னர் இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. சிஎஸ்கே அணியின் புதிய கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் தனது முதல் போட்டியில் களமிறங்க இருக்கும் நிலையில் முன்னாள் சிஎஸ்கே வீரரும் தற்போது ஆர்சிபி அணியின் கேப்டனுமான டு பிளசிஸ் முதல் முறையாக சேப்பாக்கத்தில் எதிரணி கேப்டனாக களமிறங்க இருக்கிறார். அதேபோல் இந்த போட்டியில் யார் வெற்றி பெறுவார்கள், எந்த அணிக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் என்பதை பலரும் ஜோதிட கணிப்புகள் மூலம் கூறி வருகிறார்கள். அந்த வரிசையில் தற்போது வருங்காலத்தில் வரப்போகின்ற ஏஏ என்று சொல்லப்படும் பார்டு ஜிபிடி, பார்டு ஏஏ என இந்த இரு ஏஏக்களிடம் போட்டியின் முடிவு எப்படி இருக்கும் என்பது குறித்து கேட்டிருந்தோம். அதில் இந்த இரண்டு அணி கேப்டன்களின் அனுபவம், இரண்டு அணிகளின் பலம் மற்றும் சேப்பாக்கம் மைதானத்தில் யாருக்கு சாதகமாக நிலவும் என்பதை வைத்து பல முடிவுகளையும் கூறியிருந்தது. பொதுவாக சென்னை சேப்பாக்கத்தில் வைத்து ஐபிஎல் தொடங்கிய முதல் சீசனில் சிஎஸ்கே அணி ஆர்சிபி அணியை வீழ்த்தியது. அதன் பிறகு சேப்பாக்கத்தில் விளையாடிய போட்டிகளில் தொடர்ச்சியாக 7 தோல்விகளை ஆர்சிபி சந்தித்து உள்ளது. இதனையடுத்து அந்த தோல்வி பயணத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என கங்கணம் கட்டிக்கொண்டு ஆர்சிபி அணி களமிறங்க உள்ளது. அந்த அணி வெற்றி பெறும் பட்சத்தில் 16 ஆண்டுகால முடிவுக்கு காத்திருப்பு இருக்கும். அதே போல ஐபிஎல் அணிகளின் கேப்டன்கள் போட்டோ ஷூட்டுக்கு முன்னர் தோனி கேப்டன்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்த நிலையில் சிஎஸ்கே அணியின் கேப்டனாக ருத்ராஜ் அவர்கள் நியமிக்கப்பட்டார். இதனையடுத்து அவருக்கு முதல் போட்டியே சவால் மிக்க போட்டியாகவும் அமையும். அதே போல ஏற்கனவே உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளில் ருத்ராஜ் கேப்டனாக செயல்பட்டிருக்கும் நிலையில் அந்த அனுபவம் அவருக்கு கை கொடுக்கும் என்றும் நம்பலாம். அதே போல கடந்த சீசன் முழுவதுமே மூட்டு வலி பாதிப்புடன் விளையாடி வந்த தல தோனி அவர்கள் சிஎஸ்கே அணிக்கு 5வது ஐபிஎல் கோப்பையையும் பெற்று தந்தார். ஐபிஎல் தொடர் முடிந்த பின்னர் மூட்டு வலிக்கு அறுவை சிகிச்சை செய்து கொண்டு அவர் தற்போது முழு உடற்தகுதியுடன் இருக்கிறார். அதே போல சிஎஸ்கே வீரரான சிவம் தூபவும் காயம் காரணமாக ரஞ்சி கோப்பை நாக் அவுட் போட்டிகளில் விளையாடவில்லை. தற்போது அவர் காயத்திலிருந்து குணமாகி வருகிறார். அதேபோல் இலங்கை இளம் வேகப்பந்து வீச்சாளரான மதிசா பதிரானா காயம் காரணமாக ஆரம்ப கட்டத்தில் சில போட்டிகளில் பங்கேற்க மாட்டார் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அத்துடன் வங்கதேசத்தைச் சேர்ந்த இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தபிர் ரஹ்மானும் காயத்தால் அவதிப்பட்டு வருகிறார். அதேபோல் ஆர்சிபி அணியை பொறுத்தவரையில் வீரர்கள் ஃபிட்டாக இருப்பதுடன் காயம் தொடர்பான அச்சுறுத்தல் யாருக்கும் இல்லை. விராட் கோலி 2 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் கிரிக்கெட் விளையாட இருக்கிறார். அதே போல சேப்பாக்கம் மைதானத்தில் மத்திய பகுதியில் இருக்கும் ஆடுகளத்தில் இன்றைய போட்டி நடைபெறுகிறது. பாரம்பரியமாக இது ஸ்பின்னுக்கு ஒத்துழைக்கும் ஆடுகளமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. அதே போல பந்து மெதுவாக எழும்பும் விதம் இருக்கும் என கூறப்படுவதால் பேட்ஸ்மேன்களுக்கு சவால் மிக்கதாகவே இருக்கும். வானிலையை பொறுத்தவரையில் சென்னையில் வறண்டு காணப்படும் எனவும் வெப்பநிலை 31 டிகிரி வரை இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த இரு அணிகளுக்கும் இதுவரை 31 போட்டிகள் நேருக்கு நேர் மோதியுள்ளது. இதில் சிஎஸ்கே 20 முறையும் ஆர்சிபி 10 முறையும் வென்று உள்ளது. ஒரு போட்டியானது டையில் முடிந்து உள்ளது. அதேபோல் இது போன்ற பல 20க்கும் மேற்பட்ட கேள்விகளை ஏஏக்களிடம் கேட்டபோது அதில் ஏஏக்கள் கூறியது என்னவென்றால், ஐபிஎல் வரலாற்றில் ஆர்சிபி மற்றும் சிஎஸ்கே அணிகள் மோதிய போட்டியில் சிஎஸ்கே அணியை பல முறை வெற்றி பெற்று உள்ளது. அதே போல தல தோனி அவர்கள் தற்போது கேப்டன்சியில் இருந்து விலகினாலும் சிஎஸ்கே அணியில் தான் இருக்கிறார். அவரது தலைமையின் கீழ் விளையாடி வந்த ருத்ராஜ் அவர்கள் தற்போது கேப்டனாக பொறுப்பேற்றுக் கொண்டு உள்ளதால் சிஎஸ்கே அணி கண்டிப்பாக இந்த போட்டியில் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறியுள்ளது. மேலும் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணிக்கு அதிக அளவில் வெற்றி வாய்ப்புகள் இருப்பதாக ஏஏக்கள் கூறியுள்ளது. ஏஏயிடம் கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் சிஎஸ்கேவுக்கு இந்த போட்டி பாசிட்டிவாக இருக்கும் என்றும் ஏஐ கூறியுள்ளது. இந்த போட்டியில் என்ன நடந்தாலும் சிஎஸ்கே அணிக்குத்தான் சாதகமாக முடியும் என்று ஏஐக்களும் கூறியுள்ளது. அதேபோல் இன்று நடைபெற போகும் போட்டியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்று உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல கூறுங்க. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.